அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே ஒரு பேசும் விவாத பொருளாக மாறி இருக்கு பிரான்ஸ்ல நடக்கக்கூடிய சர்வதேச ஒலிம்பிக். அப்படி அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, குத்துச்சண்டை பிரிவுல அர்ஜென்டினாவை சேர்ந்த இமானே ஹலீஃப் என்பவருக்கும் இத்தாலியை சேர்ந்த ஏஞ்சலா கரீன் என்பவருக்கும் ரெண்டு பேரையும் போட்டியில கலந்துகிட்டு சண்டை போட வச்சிருக்காங்க. இதுல என்னன்னாக்க, ஏஞ்சலினா கரீன் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, இமானே கலீஃப், அதாவது அர்ஜென்டினா சேர்ந்த இமானே கலீஃப் அவங்க ஒரு ஆண், அவங்க கூட நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே ஒரு விவாத பொருளா மாறிது. அவங்க என்னன்னாக்க, இமானே கலீஃப் அவங்க பிறக்கும் போதே ஆண்மை தன்மையோட ஆணாவே பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சில ஹார்மோன் மாற்றங்கள்னால தன்னை ஒரு பெண்ணா அவங்களா மாத்திக்கிட்டாங்க. அதாவது ஒரு பெண்ணா மாறி இன்னைக்கு அந்த நாட்டுக்காக பெண்கள் பிரிவுல சண்டை போட வந்திருக்காங்க. இதுதான் பலரையுமே ஒரு விமர்சனம் பண்ண வச்சிருக்கு, உலகம் ஃபுல்லாவே ஒரு பேசப்படுது. இது நம்ம எதுக்கு பேசுறோம்னா, உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, கடந்த 2006ஆம் ஆண்டு, அதாவது இந்தியாவுக்காக பல விருதுகளை வாங்கி தங்கம், வெள்ளி, வெண்கலம் பல நாடுகள்ல போய் இந்திய தேசத்துக்காக இந்திய தேசிய கொடியை உயர்த்தி பிடிச்சு பல விருதுகளை வாங்கிய தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த சாந்தி சவுந்தரராஜன். நிறைய பேருக்கு அவங்க நினைவு இருக்கும். அவங்க ஒரு பெண் தடகள வீராங்கனை, பல நாடுகள்ல போய் இந்தியாவுக்காக ஓடி பல விருதுகளை வாங்கி குமிச்சவங்க. அவங்க கடைசியா 2006ஆம் ஆண்டு கத்தால நடந்த சர்வதேச தடகள போட்டியில 800 மீட்டர் ஓட்ட பிரிவுல பதக்கம் வாங்கினாங்க. அந்த பதக்கத்தை வாங்கி தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் பரிசு வச்சு இந்திய தேசமே கொண்டாடுச்சு. தமிழ்நாடு பெருமைப்பட்டுச்சு. புதுக்கோட்டை ரொம்ப ரொம்ப கொண்டாடக்கூடிய சூழ்நிலை. அவங்களுக்கு இடி மாதிரி ஒரு செய்தி. அவங்க பாத்தீங்கன்னாக்க, அவங்க ஒரு பெண் கிடையாது, ஆண் அப்படின்ட்டு அவங்க போட்டியில கலந்துக்கிறதுக்கும் தடை விதிச்சு அவங்களுடைய பதக்கங்கள் எல்லாத்தையும் திரும்ப பெற்றாங்க. இது பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்துனுச்சு. அவங்க என்னன்னாக்க, மருத்துவர்கள் அவங்க சோதனை போட்டுறாங்க. அதாவது 10 மருத்துவர்கள்ல ஒரே ஒரு மருத்துவர் மட்டும்தான் பெண், பாக்கி 9 பேருமே ஆண்கள். அவங்களுக்கு முன்னாடி தன்னை நிர்வாணப்படுத்தி அவங்களுக்கு பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தி இந்திய தேசமே தலை குனிற அளவுக்கு ஒரு செயலை அப்ப இந்தியாவும் தான் செஞ்சிச்சு. இந்தியாவும் தான் முழுக்க காரணம். அவங்களுக்கு பின்னாடி யாருமே குரல் கொடுக்கல. எந்த ஒரு அரசியல் கட்சியோ எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் அரசும் அவங்களுக்காண்டி ஆதரவா நிக்கல. அவங்க தனித்து விடப்பட்டாங்க. அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அந்த அளவுக்கு அவங்க பெரிய பண வசதியோ எதுவும் கிடையாது. ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க என்ன செய்யறது, அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கால்கள் ஓட ஆசைப்பட்டாலும் தடை விதிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி நாடு நின்று இருந்தது, அரசியல் தலைவர் நின்று இருந்தாங்கனாக்க இன்னைக்கு ஒலிம்பிக்ல அவங்களும் ஒரு பதக்கத்தை வாங்கியிருப்பாங்க இந்தியாவுக்காக. இது ஒரு பெரிய இது. கடைசியில பாத்தீங்கன்னா, அவங்க வறுமையில அவங்க வயிற்று பசிக்காக செங்கல் சூளையில போய் வேலை பார்த்து தன்னுடைய சொந்த முயற்சினால நீதிமன்றத்தை நாடி வேலை வாங்கி அவங்க பெரிய ஒரு மனநல உளைச்சலுக்கு தள்ளப்பட்டாங்க. அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க, இது மாதிரி விளையாட்டு, அதாவது பெண்கள் விளையாட்டுகள் இருந்தாவே அவங்களுடைய ஹார்மோன்கள் அதாவது அதிகப்படியான பயிற்சிகள் செய்யும் போது அவங்களுடைய ஹார்மோன்கள் இயற்கையாவே ஒரு மாறக்கூடியது. இது இயற்கையான நடைமுறையில உள்ளது. ஆனா இதை அவங்க ரொம்ப ரொம்ப அவங்கள மன உளைச்சல் ஏற்படுத்தி அவங்க விளையாடவே கூடாதுங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு இந்த அரசு தான் காரணம்னு நாங்க நேரத்தை சொல்றோம். அதாவது இப்ப பாத்தீங்கன்னாக்க, அர்ஜென்டினா அந்த வீராங்கனை அவங்க ஒரு ஆணா இருந்து பெண்ணா மாறினவங்க. இது அவங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அந்த நாடுக்கு தெரிஞ்சு அவங்க ஒலிம்பிக்ல கலந்து கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுடைய பேக்ரவுண்ட் அந்த நாடு நிக்குது. இதுவே சாந்திக்கு அந்த நிக்கல. இதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. இது மாதிரி பல பெண்கள், அவங்க சாந்தியே அவங்க ஒரு முறை அவங்க நேர்காணல சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி இருக்க பெண்கள், பல பெண்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியல. பல பெண்கள் காணாம போயிட்டாங்க. இவங்களுடைய முயற்சியில அவங்க இன்னைக்கு ஒரு அரசு வேலையில இருந்துகிட்டு இருக்காங்க. நிறைய சாந்தி அவங்களுடைய சொந்த முயற்சியில இன்னைக்கு நீதிமன்றத்தை நாடி அவங்க படிச்சு அவங்க இன்னைக்கு ஒரு வேலையில இருக்காங்க. அதாவது கோச்சா இருக்காங்க. நிறைய பேத்துக்கு அவங்க பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பயிற்சியிலேயே நிறைய மாணவர்கள் இன்னைக்கு தடகள போட்டியில பதக்கங்கள் வாங்குற அளவுக்கு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய அந்த கடந்த கால அவங்க வேதனைகள் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருக்கும். நம்மளுக்கு பின்னாடி அரசு இல்லையே, நம்மளுக்கு பின்னாடி எந்த ஒரு நம்ம நாட்டை சேர்ந்த தலைவர்கள் இல்லையே நம்மளுக்கு
அப்படின்னு வேதனை இருந்திருப்பாங்க. இந்திய தேசத்திற்காக ஓட வேண்டிய கால்கள் முடக்கப்பட்டு கட்டப்பட்டு செங்கல் கால்வாயில இருக்க அளவுக்கு தள்ளப்பட்டதுக்கு இந்த அரசு தான் காரணம். இது மாதிரி பல பெண்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து அவனா ஓட விட்டாவே இந்தியா பல பதக்கங்களை வெல்லும். இன்னைக்கு ஒலிம்பிக்ல ஒரு பதக்கம் கூட வாங்கலையே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பதக்கம் வாங்க வேண்டிய எத்தனையோ பிள்ளைகள், ஏழைகள் அவங்களுடைய மேற்படிப்பு படிக்க முடியாம, அவங்களுக்கு விளையாட்டு சாதனங்கள் வாங்க முடியாம வறுமையில இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் இந்த அரசு தேடி கண்டுபிடித்து அவங்களை ஊக்கப்படுத்தி கலந்துகிட்டாவே இந்தியா ஒரு பதக்கங்கள்ல 1000 பதக்கங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.